Hello students, welcome to Hiba Max 12th standard Max chapter 9 exercise 9.8 ல 8th question இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Father of a family wishes to divide his square field bounded by x is equal to 0, x equal to 4, y is equal to 4 and y is equal to 0. Along the curve y square is equal to 4x and x square is equal to 4y into 3 equal parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to be divided among them. So ஒரு father வந்து அவங்க ஃபேமிலி சொத்தை பிரிக்க நினைக்கிறாரு. இது ஒரு கிராஃப் மூலமா வரையலாம். இப்போ ஒரு கிராஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? Bounded by the field x equal to 0, x equal to 4. அதே மாதிரி y is equal to 0 to y is equal to 4. இது bounded by. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி. ஏன்னா அவங்க ஸ்கொயரே கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர் மாதிரிலாம் இல்லை, ஸ்கொயர் ஃபீல்டு. ஸோ இதுவும் இங்கேயும் டச் ஆகும். இது வந்து 4,4 வந்து நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுக்குறாங்க? அலாங் த கர்வ் y is equal to 4x. இப்போ சொல்யூஷனில் y is equal to 4x அப்படின்னு வருது. ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா, கரெக்டுங்களா? ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கோங்க. ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா. அப்போ இந்த ரைட் சைடு ஓப்பன் பேரபோலாவை நான் இப்படி வரையலாம், கரெக்டா? இது ரைட் சைடு ஓப்பன். அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. இது ஓப்பன் அப்வர்ட், ஓப்பன் அப்வர்ட். ஸோ அப்வர்ட் வரையும் போதும் சேம் நம்ம பேரபோலா இங்கே ஆரிஜினை டச் பண்ணிட்டு இந்த 4,4 தான் டச் பண்ணும். ஏன்னா அதுதான் பவுண்ட்ரி. பவுண்ட்ரினா அதை தாண்டி போகாது, இதுக்கு மேலே ஏரியா கிடையாது, அதுதான். சரிங்களா? இன்டூ 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ இதை 3ஆ பிரிக்கலாம். மேலே ஒன்று, கீழே ஒன்று, அது கீழே ஒன்று, 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த 3 பார்ட்டை பிரிக்கிறது ஈக்குவலாக இருக்குமான்னு தான் கொஸ்டின். 3ஆ டிவைட் ஆகுது, ஆனால் 3மே ஈக்குவலாக இல்லையா அப்படின்றது கேட்குறாங்க. 3 ஈக்குவலாக இருந்தால் அது ஒய்ஃப், டாட்டர், சன்னுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டிவைட். ஃபர்ஸ்ட் அதை டிவைட் பண்ண முடியுமான்ட்டு ஒரு கேள்வி. டிவைட் பண்ண முடியும்னா ஏரியா என்ன, அவங்களுக்கு தனித்தனியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3. இல்லைன்னா ஏரியா ஆஃப் சன்னு, ஏரியா ஆஃப் டாட்டர், ஏரியா ஆஃப் ஒய்ஃப்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும், எங்கெங்க அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே 4 மீட் ஆகும், ஏன்னா இது ஸ்கொயர் பவுண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் தான் எண்டுன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தனித்தனியாக ஒரு ஏரியாவாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்னா ஏரியா ஆஃப் சன்னு எடுத்துக்கலாமா? A1. ஏரியா ஆஃப் சன் வந்து A1 மேலே இருக்கிறது, A1 வந்து மேலே இருக்கிறது. ஸோ லிமிட் எப்படி இருக்கும் பாருங்க, 0லேருந்து 4, 0 to 4 இது மேலே இருக்கிறது, 0 to 4. 4 தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கு, 0 to 4. மேலே லைன் எதில் போகுது? 4 மைனஸ் கீழே வந்து பேரபோலா ஓடுது. பேரபோலா ஓப்பன் ரைட் சைடு ஓடுது. பேரபோலா ஓப்பன் ரைட் சைடோட ஒய் ஸ்கொயரோட வேல்யூ, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. எனக்கு ஒய் தான் வேணும், ஏன்னா ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ இது முதல்ல எழுதிக்கலாம், ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர்னு எழுதிக்கலாம். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். அப்பர் கர்வ் வந்து 4, 0 to 4. அப்பர் கர்வ் வந்து 4 மைனஸ் லோயர் கர்வ் வந்து y is equal to 4x. அப்போ y is equal to root of 4x. y square is equal to 4x. y தான் வேணும், அப்போ root of 4xன்னு எழுதிக்கலாமா? root 4x. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 to 4, 4 மைனஸ் ரூட் 4 வேல்யூ 2 வெளியே வந்துடும். அப்புறம் ரூட் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரூட் எக்ஸையும் நான் எக்ஸ் பவர் 1/2ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து இன்டகிரேஷன் வந்து செய்ய முடியும். எல்லாத்துக்கும் டிஎக்ஸ் எழுதிடலாம். இப்போ அடுத்த லைனில் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 4 இன்டிகிரேட் பண்ணால் 4x, கரெக்டாக? 4 இன்டிகிரேட் பண்ணால் 4 into x மைனஸ் 2 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 1/2, எக்ஸ் பவர் 1/2. அப்போ எக்ஸ் பவர் n plus 1 இல்லையா? அப்போ x/2 plus 1 டிவைடட் பை n plus 1, 1/2 plus 1, 0லேருந்து 4. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், 4 into 4 minus 2 into 4 power
3/2 divided by 3/2. Lower limit 0. So அதை கம்ப்ளீட்டா -0 எடுத்துக்கலாம். இப்போ 4 4s are 16. இப்போ 2 into 4 3/2. அப்போ 4 cube 4 4s are 16 16 4s are 64. அதுக்கு ரூட் எடுக்கணும். ஏன்னா 1/2 இருக்கு. இந்த 2/3 ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். -2 into 64க்கு ரூட் 1/2 இருந்துச்சு into 2/3 3/2 வரும். அது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 16 minus 2 into root of 64 value 8 into 2/3. 8 2s are 16 16 2s are 32. 16 minus 32/2 by 3. 16 3s are 48 by 32/3 which is 16/3. Square units yana area ku. So area of sun முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். 16/3 square units. இப்போ அடுத்தது A2 வந்து ஏரியா ஆஃப் டாட்டர்னு எடுத்துக்கலாம். டாட்டர் A2. ஸோ A2 டயக்ராம் பார்க்கலாம். இப்போ A2 நடுவில் இருக்கு. அப்பர் வேல்யூ வந்து ரைட் சைடு ஓப்பன் கர்வ், லோயர் வேல்யூ ஓப்பன் அப்வர்ட். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது நான் இங்கே எழுதுறேன். ஏன்னா நான் திருப்பி காமிக்கணும். y square is equal to 4x. அப்போ y is equal to root of 4x. இது வந்து 2 root xன்னு எழுதலாம். அடுத்தது x is equal to 4y இல்லைங்களா. x square is equal to 4y. y is equal to x square by 4. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே எழுதிக்கிறேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஓப்பன் ரைட் சைடு. ஓப்பன் ரைட் சைடு கர்வ் என்னது? y square is equal to 4x. நான் கீழே எழுதுகிறேன். 0 to 4 y upper minus y lower into dx. சரிங்களா. which is equal to 0 to 4 y upper என்னது 2 root x minus y lower என்னது x square by 4. இதுக்கு dx. next lineல இது integrate பண்ணலாம். 2 into x power 1/2 1/2 plus 1 1/2 plus 1 minus x square x cube. அப்போ 3 into 4. upper limit lower limit. இப்போ substitute பண்ணுங்க. 2 into x ஓட இடத்துல 4. 2 1s are 2 2 plus 1 3/2 divided by 2 1s are 2 2 plus 1 3/2 minus 4 cube by 3 into 4 minus lower limit 0. அது அப்ளை பண்ணாலும் கேன்சல் ஆகிடும். 4 ஒரு 4 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து நம்ம சால்வ் பண்ணோம். லாஸ்ட் சம் சால்வ் பண்ணோம்ல அதே தான். 4 cube root of 64 1/2 வந்து root of 64 into 2/3 minus 4 square 16/3. next line 2 into root of 64 8 into 2/3 minus 16/3. 8 2s are 16 16 2s are 32. 32ல 16 minus பண்ண 16 தான். 16/3 டைரக்டா இதுல இன்னொரு லைன் தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் சால்வ் பண்ணாலும் எனக்கு எப்படி கிடைக்குது? அதே 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா. அதே வேல்யூ தான். அப்போ இன்னும் ஒருத்தருக்கும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக சன்னு டாட்டர் முடிச்சிட்டோம். இப்போ ஒய்ஃபுக்கு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒய்ஃபோட பவுண்டரி இதுதான். ஸோ அப்பர் வேல்யூ எப்படி வருதுன்னா ஓப்பன் அப்வர்டு. அப்போ x square is equal to 4y. அப்போ y is equal to x square by 4. அண்ட் லோயர் வந்து x equal to 0ன்ற லைன் வருது. சரிங்களா. அப்போ நம்ம இந்த எக்ஸோடது எடுத்துக்க வேண்டாம். டைரக்டா இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். சரியா. லாஸ்டா இப்போ ஏரியா ஆஃப் ஒய்ஃப் இஸ் ஈக்குவல் டு 0 to 4. நமக்கு வேல்யூ என்ன இருந்தது? எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 to 4 அண்ட் இங்க வந்து கர்வ் ஓப்பன் அப்வர்டுக்கு y இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன்? x ஸ்கொயர் பை 4. இது அப்போ x கியூப் பை 3 into 4. அப்பர் லிமிட் 4 லோயர் லிமிட் 0. 4 கியூப் பை 3 4s are 12 மைனஸ் 0 தான். ஏன்னா லோயர் லிமிட் 0, அது எழுத வேண்டாம். 4 கியூப் 64 by 12. 4 16 times 4 3 times. So 16/3 square units. இது ஏரியா ஆஃப் ஒய்ஃபுக்கும் 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். அப்போ 3 பேருக்குமே ஈக்குவலாக தான் வருது. இந்த ஏரியாவை இப்போ 3ஆக பிரிக்கலாம் இல்லைங்களா. எஸ்
the area can be divided among 3 members. இது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏரியா கேன் பி டிவைடட் அமங் 3 மெம்பர்ஸ், 3 பேருக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஈக்குவலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். எப்படி கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா டு பி டிவைடட் அமங் தம். ஃபோர் த ஏரியா டு பி divided among them is 16 by 3 square units. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் நம்ம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.